இந்த அரிக்கிற பூவை பார்த்தீங்கண்டா எவ்வளவுக்கு ஒரு பனி அரிக்கண்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி சூழ்ந்துது. அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு தண்ணி அரிக்கி. பனி கண்டாலே ஃபுல்லாக சிலந்தி வலைகள் அட்ட ஆரம்பித்து விடும். இந்த சிலந்தி வலையானது சிலந்தியினுடைய இப்போ நம்ம ஊர் பகுதியால் வார நேரத்தில் பனி குறைஞ்சிட்டு அப்படியே வயல் நிலங்கள் எப்படி இருக்கின்ற அப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சால ஃபுல்லாக வயல் நிலங்கள். ஆனால் வயல் நிலங்கள் கிட்டடில் மட்டும்தான் தெரியுது. மிச்சம் அவ்வளோவுமே ஃபுல்லாக பனி சூழ்ந்துது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2025 2ஆம் மாதம் 1ஆம் தேதி இன்றைய தினம் இலங்கையில் புலனறுவ மாவட்டத்தில் நம்ம ஊரில் சரியான பனி அறிக்கைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சால ஃபுல்லாக வயல் நிலங்கள் அருகி அப்படியே நில்லுங்க. அப்படியே தொடர்ந்து எப்படி இருக்கின்றதை பார்க்கலாம். அப்படியே பாருங்க, இந்த அரிக்கிற பத்தையிலாம் ஃபுல்லாக சிலந்தி வலையிலாத்த அரிக்கி. ஏனெண்டா பனி கண்டாலே ஃபுல்லாக சிலந்தி வலைகள் அட்ட ஆரம்பித்து விடும். இந்த சிலந்தி வலையானது சிலந்தியினுடைய உமிழ்நீரினூடாக கட்டப்படுது. பார்த்தீங்கன்னா எப்படி கட்டிருக்கேன்னு பாருங்க. ஃபுல்லாக சிலந்தி வலையிலாத்த அரிக்கி. அப்படியே தொடர்ந்து நம்ம அங்காலயம் எப்படி இருக்கின்றதை பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஐந்தாகும் ஒரு சிலந்தி வலை இருக்கு. இஞ்சாலையுமே சின்ன சின்ன புட்களில் ஃபுல்லாக சிலந்தி வலைகளாக இருக்கு. நம்ம இப்போ பார்த்த பகுதி இந்த பகுதி தான். அப்படி எஞ்சால பார்த்தீங்கன்னா வயலுக்கு செல்கிற வாய்க்கால் தண்ணி பூட்டிருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இஞ்சால ஃபுல்லாக வயல் நிலங்கள். ஆனால் வயல் நிலங்கள் கிட்டடில் மட்டும்தான் தெரியுது. மிச்சம் அவ்வளோவுமே ஃபுல்லாக பனி சூழ்ந்துது. அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக இன்றைக்கு அதிகாலையிலேயே பனி மூட்டமாக இருக்கு. இந்த இடம்தான் பார்த்தீங்கன்னா வயல்களை பாருங்கள், இவ்வளோ ஒரு அழகிய ஒரு வயல் அருகி. இந்த வயல் கதிர் வரி ஆரம்பிக்குது. அதாவது நெல்மணிகள் வெளியில் வர்றதுக்குரிய ஆரம்ப பகுதியை தான் கதிர் வரன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாகவே பனிமூட்டமாக தருகி. இதுலேயுமே சிலந்தி வலையும் இருக்கி. ஃபுல்லாக எல்லா புட்கள்லையும் சிலந்தி வலையை கட்ட ஆரம்பிக்குது. அப்படி இந்த மரங்களெல்லாம் ஃபுல்லாக ஈரமாயிடுது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த புட்களை ஃபுல்லாக ஈரமாக இருக்கியாருங்க. அப்படியே காலால் இது செஞ்சனண்டா அப்படியே ஃபுல்லாக கால் நிலையிற அளவுக்கு பனியாக இருக்கி. இலங்கையில் ஒரு காலகட்டங்களில் மழை பெய்யும், சில டைம் கடும் வெயில் அடிக்கும், சில நேரத்தில் மட்டும்தான் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். அந்த வகையில் திரும்பவுமே பனியானது பொழிய ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் பெரிய சிலந்தி வலை ஒன்று இருக்கு. இந்த அரிக்கிற பூவை பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்கு ஒரு பனி அரிக்கண்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி சூழ்ந்துது.
அப்படியே பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு தண்ணி அருகி இப்போ நம்ம ஊர் பகுதியால் வார நேரத்தில் பனி குறைஞ்சிட்டு அப்படியே வயல் நிலங்கள் எப்படி இருக்கின்ற திருப்பமே பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இஞ்சால முன்னுக்கு தெரிகிறது அப்படியே உள்ள வயல் நிலங்கள் தான். அதில் பனி குறைவன்றதுக்கு அப்படியே இதுதான் வயலுக்கு போகிற வாய்க்கால். பூட்டி நாடி நீர் தண்ணி குறைவாக தான் வருது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் இப்போ சூரியன் வெளிக்கிரம்ப ஆரம்பிக்குது. இருந்தாலும் இஞ்சால பகுதியில் பனியானது குறையலை. ஆனால் ஊர் பக்கத்தில் பனி குறையா இருக்கு. இந்த சின்ன சின்ன புல்லுகளையும் அதிகளவான சிலந்தி வலைகள் கட்டியிருக்கு. பனியானது பொழிய ஆரம்பித்தா அதிகமான இயற்கை தாவரங்கள் நிறைந்த இடங்களில் பனியானது செல்வதற்கு நீண்ட நேரம் எடுப்பதாக கூறப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியா சொல்கிறேன். இந்த காணொளியானது உங்களுக்கு பிடிச்சிக்குமென்னு நினைக்கிறேன். நன்றி மக்களே, பாய்.